பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற கொள்கைன பிறப்பு எல்லா உயிருக்கும் ஒக்காது, ஒன்று கிடையாதுன்னு எந்த கட்சி சொல்ல போகுது? ஊழலை ஒழிப்போம், வறுமையை ஒழிப்போம், எல்லாருக்கும் எல்லாம் சொல்லும். இதுல யார் மறுப்பா? பிஜேபி மறுக்குமா, திமுக மறுக்குமா, அதிமுக மறுக்குமா, நாம் தமிழர் மறுக்குமா? யார் மறுப்பா? பொத்தாம்பொதுவான விஷயங்களை வச்சுட்டு என்னுடைய கொள்கைன்னு சொல்லல. there is no meaning. யூனிக்னஸ் இருக்குதான்னு தெரியல. யூனிக்னஸ் அப்படிங்கிற நீங்க பாத்தீங்கன்னா கொள்கை அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா அது நாம் தமிழருக்கு, பாமகவுக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு, பாஜகவுக்கு இந்த நாளுக்கு தான் யூனிக்கான கொள்கைகள் இருக்கு. அதை ஏற்கிறீங்க ஏற்கலங்கிறது செகண்டரி. அது போல ஆனா கொள்கை பிடிப்புல ஒருத்தர் பேச முடியும்னா இந்த 4 கட்சிகள் தான் they can talk about the ideology. இதை வச்சுட்டு நாங்க கொள்கை பிடிப்புல நாங்க ஆஹா ஓஹோன்னு சொன்னா அதுல அர்த்தமே கிடையாது. மீனவர் பிரச்சனையிலிருந்து, காவிரி பிரச்சனையிலிருந்து, இருமொழி கொள்கையிலிருந்து எந்த விஷயத்துல இவர் டிஎம்கே கொள்கையிலிருந்து முரண்பட்டிருக்காருன்னு சொல்லட்டும். டிஎம்கே ஐடியாலஜியும் எங்களுடைய ஐடியாலஜியும் வேறங்க அப்படின்னு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லட்டும். டிஎம்கே ஐடியாலஜி தான் அவர் வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஏடிஎம்கே ஐடியாலஜி தான் வச்சிருக்காரு. ஏடிஎம்கே டிஎம்கேக்குமே இந்த ஐடியாலஜி டிஃபரன்ஸ். அவங்க ரெண்டு பேரும் இருமொழி கொள்கை வேணுமாங்க, அவங்களும் நீட் வேண்டாமாங்க, அவங்களும் காவிரி பிரச்சனை வேண்டாமாங்க, அவங்களுக்கு கச்சத்தீவு கொடுத்த தப்புமாங்க. டிஎம்கே என்ன சொல்லுதோ அது அப்படியே ஏடிஎம்கே சொல்லும். ஏடிஎம்கே என்ன சொல்லுதோ அதுதான் அப்படி டிவிகே சொல்லும். அப்ப என்ன கொள்கை வித்தியாசம் இருக்குது? இதுல முரண்பட்டு பேசக்கூடியவர்கள் ஏற்கிறீங்களா? முரண்பட்டு பேசக்கூடியவர்கள், தனித்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் கம்யூனிஸ்டுகள், பாமக, நாம் தமிழர், பாஜக இவங்க தான்.